அஸ்ஸலாமு வணக்கம். உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் சப்ரகம ப்ரொவின்ஸ்ட ஒரு பேப்பர் ஒன்று தரப்பட்டுச்சு. அது பார்ட் 1 2017 வந்த பேப்பர், ஃபஸ்ட் டைமுக்குரிய பேப்பர். அப்படியே ஸ்கீமை பார்ப்போம். அப்போ 1வது கேள்வியை பாருங்கள். மாம்பழ குவியலில் 2 பங்கு 16 ஆகும். மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது? ரைட். அப்போ ஒரு மாம்பழ குவியலுக்கு இதில் சரியாக 5 பிரித்தா அதில் 2 பங்கு 16 மாம்பழங்களுக்கு சமனம். அப்படின்றால் இந்த மொத்தமாக உள்ள மாம்பழங்களையும் கேட்குறாங்க. அப்போ இந்த 2 பங்கு தானே 16 சமன். இப்போ மீதி 3 பங்கு எதுக்கு சமனிக்கும்? அல்லது இந்த ஒரு பங்கு எவ்வளோக்கு சமனிக்கும்? 2 பங்கு 16 சமனித்தால் ஒரு பங்கு 8க்கு சமனிக்கும். ஆகவே எங்களுக்கு எத்தனை பங்குக்கு? 1 2 3 4 5. ஆகவே மொத்த மாம்பழங்கள்ன்ற 8 தர 5 40 மாம்பழங்களாக இருக்கும். ரைட். அப்போ இது எப்படி காண்ற? ரைட். அப்போ இதை காண்றது எப்படின்றால் உங்களுக்கு தெரியும், 2 பங்குகள் எதுக்கு சமன்? 16க்கு சமன். ஆக ஒரு பங்கு எதுக்கு சமன்? ஒரு பங்கு 8க்கு சமன். ஆக எங்களுக்கு எத்தனை பங்குக்கு மொத்தமாக? 1 2 3 4 5 பங்கு. ஆகவே 5 பங்குகள் எதுக்கு சமனிக்கும்? இது ஒரு பங்கு 5 பிரிக்கணும் சார் தானே. 8 தர 5 40. ரைட். இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இப்படி எழுதிக்கலாம். உங்களுக்கு 2/5 பங்கு தான் உங்களுக்கு 16 மாம்பழங்களுக்கு சமனிக்கு. ஆகவே உங்களுக்கு வேணும் 1ன்றது தான் மொத்தம். ஆகவே 1 காண்றதுக்கு என்ன செய்யணும்? இதை 2ஆல் பிரித்து 5ஆல் பெருக்கணும். அதாவது இதை தலைகீழ மாற்றணும். அப்போ இங்கே 16 அதே வேலை செஞ்சால் சரி. 5/2, அதாவது இது 5ஆல் பெருக்கிற நேரம் இது 1 மாதிரி, இது 2ஆக பிரித்தா சரி. ஆகவே இதே மாதிரி இருக்குன்னா 8 தர 5 40. இப்படி எழுதிக்கலாம். ரைட். அப்போ இப்படி எழுதியிருந்தேன்னு சொன்னால் 2 மார்க்ஸ் கொடுவோம். 40 மாம்பழங்கள்னு இருந்தேன்னு சொன்னால். ரைட். 2வது கேள்வி. நிமிடத்துக்கு 150 லிட்டர் நீரை சீராக பாய்ச்சும் நீர்க்குழாய் மூலமாக 3 மீட்டர் கனம் தாங்கி ஒன்றை நன்றாக நிரப்ப எடுக்கும் நேரத்தை நிமிடத்தில் காண்க. ரைட். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 150 லிட்டரை பாய்ச்சுற ஒரு குழாயாம். அந்த குழாயினால் எத்தனை 3 மீட்டர் கனவுள்ள ஒரு தாங்கியை நிரப்பணும். அப்போ எங்களுக்கு இங்கே லீட்டரில் தந்துட்டு இங்கே மீட்டர் கணத்தில் தந்திக்கு. அப்போ இது ரெண்டும் என்ன தொடர்புன்றதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்போ ஆக லேசாக உங்களுக்கு எல்லாம் நீர்ட கனவளவு 1 சென்டிமீட்டர் கணம்ன்றது 1 மில்லி லிட்டருக்கு சமனிக்கும். ரைட். இதுதான் ஆக பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. ரைட். அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன எடுக்கலாம்னு சொன்னால், 1 மீட்டர் கணம்ன்றது 1000 லிட்டருக்கு சமனிக்கும். ரைட். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு இந்த 3 மீட்டர் கணம்ன்றதை லிட்டருக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? 1 மீட்டர் கணம் 1000 லிட்டராக இருந்தால் 3 மீட்டர் கணம் எதுக்கு சமனிக்கும்? 3000 லிட்டர். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 150 லிட்டர் வருது. அப்போ 3000 லிட்டரை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு. அப்போ முதலாவது நிமிடத்தில் 150 வரும். 2ஆவது நிமிடத்தில் இன்னொரு 150 வந்தால் 300. 3ஆவது நிமிடம் 450. 4வது நிமிடம் 600. அப்படி தான் போகும். அப்போ என்ன செய்யணும்? மொத்த நிமிடத்தை காண்றதுக்கு இந்த 3000 லிட்டரை இந்த 150 லிட்டர் பெர் மினிட்டால் பிரித்தா சரி. ஆக அதுக்கு எடுக்கிற நேரம்ன்றது டீன்றது இந்த 3000 லிட்டரை ரைட் இந்த 150 லிட்டர் பெர் மினிட்டால் பிரிச்சேன்டா சரி. அப்போ இதை பிரிச்சேன்னு சொன்னால் 150 என்ன சொல்லலாம்? என்ன 2 சைஃபர் சுருக்கலாம். 15ம் 300 சுருக்கினேன்னு சொன்னால் என்ன வரும்? 20ன்னு வரும். ஆக இந்த மினிட் மேலே போனால் 20 நிமிடங்கள்னு வரும். நிமிடங்களில் தான் கேட்டீங்க. ரைட். இப்படி செஞ்சுருந்தேன். 20 நிமிடங்களுக்கு 1 மார்க்ஸ். இந்த 3 மீட்டர் கணத்தை 3000 லிட்டர்னு மாற்றுறதுக்கு 1 மார்க்ஸ். இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது தான் 1 சென்டிமீட்டர் கணம்ன்றது 1 மில்லி லிட்டர். அதே நேரம் 1 மீட்டர் கணம்ன்றது 1000 லிட்டர். ரைட். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கேள்வியை செஞ்சுக்கலாம். ரைட். அடுத்து என்ன சொல்கிறாங்க? சுருக்குக 10 x வர்க்கம் y தர x 5. 10
10 கீழ் எக்ஸ் வர்க்கம் y தர எக்ஸின் கீழ் 5. ஆகவே இதை சுருக்கலாம். சுருக்கிறண்டால் மேலுள்ளது நான் ஏற்க சொல்லிக்கிறேன். இது என்ன தொகுதி, கீழுள்ளது பகுதி. ஆகவே எங்களுக்கு சுருக்கிறண்ட தன்னோடு தரன்னு வந்த என்ன செய்யலாம், மேலுள்ளதையும் கீழுள்ளதும் சுருக்கிக்கொள்ளலாம். ஆகவே பாருங்கள், இந்த 10ஐயும் இந்த 5ஐயும் சுருக்கலாம் தானே. இது ஒரு முறை, இது 2 முறை. இங்கே எக்ஸ் வர்க்கம்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம்ன்றது என்னன்னா எக்ஸ் தர எக்ஸ் தானே. ஆகவே இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று, இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று. ஆகவே இதை சுருக்கினான்னு இந்த வர்க்கம் இல்லை போகும். ரைட், இதில் ஒரு எக்ஸ் சுருக்கினா இப்போ எக்ஸ் மட்டும் தானே பேலன்ஸ். அதுதானே நடக்குது இங்கே. ரைட், வேறு ஏதாவது சுருக்கலுமா? சுருக்கத்துக்கு இல்லை. மேலே பேலன்ஸாக இருந்ததுண்ணா 2. இப்போ 2 தர 1 2. கீழே எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் ஒன்று வெட்டி பட்டுட்டு. ஆகவே எக்ஸ் ஒன்று எக்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ். இங்கே ஒய்க்கு இங்கே 1. ஆகவே எக்ஸ் ஒய். ஆகவே 2 கீழே எக்ஸ் ஒய் நீ இருந்தா 2 மார்க்ஸ் கொடுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 14 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஆராய்ச்சியை ஓஏபியின் சுற்றளவை காண்க. ஓஏபி இது 14 சென்டிமீட்டராம். அதே நேரம் இதில் கோணம் தரப்படுது 45 பாகைன்னு சொல்லி. அப்போ இதில் சுற்றளவு கேட்டேன்னா சுற்றளவு எப்படி காண்ற, ஒரு புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த சுற்றி வரவுள்ள நீளங்கள் அப்படியே கூட்டிக்கொண்டு வருது. ரைட், இப்போ இந்த வரையும் கூட்டிகிட்டு வரணும். அப்போ எனக்கு இது 14 சென்டிமீட்டர்னால் இது 6ன்றனால் இதுவும் 14 சென்டிமீட்டராக ஆகிக்கும். அப்போ எனக்கு இது 2 நீளமும் ஓகே. ஆனால் இந்த வலைப்பரப்பு தெரியுமா எனக்கு? சரி, வலைப்பரப்பில் இந்த பருதி தெரியுமா? பருதி துண்டு. ரைட், இந்த ஏபின்ற வலை நீளம் அது தெரியும். அப்போ அதை காணணும். அதை காண்றது என்ன? அதை காண்றதுக்கு தான் இதை நான் எஸ்ன்னு போட்டேன்னால் எஸ்ஸை காண்றது உங்களுக்கு தெரியும். 2πr செல்வது 360 பாகைக்கு தானே. அப்படின்னால் தீட்டா பாகைக்கு எவ்வளோ? இத்தனை தொடர்பு ஆராய்ச்சி ரேடு இந்த வலை நீளம் காண்றது. அதாவது தீட்டாவின் கீழ் 360 தர 2πr இப்படி தான் படிச்சுப்பீங்க. அப்போ 2πrன்றது முழு வட்டத்துக்குரியது. அதை 360 பிரித்தா ஒரு பாகைக்கு வரும். அப்போ எத்தனை பாகைக்கு தேவை அதை தீட்டா பிரதிட்டா சரி. அப்போ இங்கே எத்தனை பாகைக்கு? 45 பாகைக்கு. அதில் பிரதிட்டா 45 கீழ் 360 பாகை தர 2πr. 2πr 2 தர 22 கீழ் 7 தர 6 என்ன? 6ன்றது இதுதான் 14. ரைட், ஆகவே சுருக்குவோம். இதை சுருக்கினான்னு சொன்னால் இது 1, இது 8. இதை சுருக்கினான்னு சொன்னால் இதில் 1, இதில் 11. ஆகவே 4ஆல் சுருக்கிக்கிறேன். ஆகவே இங்கே 2 பேலன்ஸ். இந்த 2ஐயும் இதையும் சுருக்கினா 7, இந்த 7ஐயும் இதையும் சுருக்கினா வெட்டிப்படும். ஆகவே பேலன்ஸ் ஆகுது 11. ஆகவே 11 சென்டிமீட்டர். ஆகவே இந்த எஸ்ன்றது 11 சென்டிமீட்டர். ஆகவே சுற்றளவு என்ன வரும்? சுற்றளவுன்றது இங்கே நீங்கள் வர நேரம் 14 ப்ளஸ் இது 11 ப்ளஸ் இது 14. ஆகவே என்ன வரும்? 28 11 39 சென்டிமீட்டர்னு வரும். கட்டாயம் சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவும் சென்டிமீட்டர் தான் வரும். நான் இங்கே 14 சென்டிமீட்டர் தான் பிரதிட்டேன். ஆக 39 சென்டிமீட்டர் நீந்தாண்டால் இந்த பருதியிலே இந்த வலை நீளம் எஸ்ன்றது 11 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்ச 1 மார்க்ஸ். சுற்றளவு 39 கண்டுபிடிச்ச 1 மார்க்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, 4x 2x வர்க்கம் y இன் பொது மடங்குகள் சிறிதை காணுங்க. பொது மடங்குகள் சிறிதுன்ற போமசி. ரைட், 4x 2x வர்க்கம் y. ரைட், இதை 2-3 வரிகளை செய்யலாம். ரைட், முதலாவது இப்படி எழுதுறது 4xை முதன்மை காரணிகள் 4 எப்படி போடலாம்? 2 தர 2 தர இங்கே எக்ஸ்னு போடலாம். நான் 2 எல்லாம் ஒரு நேருக்கும், 3 எல்லாம் ஒரு நேருக்கும், 5 எல்லாம் ஒரு நேருக்கு, எக்ஸ் எல்லாம் ஒரு நேருக்கு, y எல்லாம் ஒரு நேருக்கு வரனால அப்படி எழுதுறதுக்காக வேண்டி எக்ஸை கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். ரைட், பிரச்சனை இல்லை. இந்த கேள்விக்கும் உங்களுக்கு கிட்டே இப்படி எழுதலாம். அடுத்தது இந்த 2x வர்க்கம் y, 2x வர்க்கம் y இது எப்படி போடலாம்? ஒரு 2 தர எக்ஸ் வர்க்கத்தை எப்படி போடலாம்? எக்ஸ் தர எக்ஸ் தர அங்கே y இப்படி போடலாம் தானே. ரைட், இப்போ இப்படி போட்டாண்டால் இப்போ 2லேயும் என்ன கொமனாக ஈக்குன்னு பார்க்கணும். ரைட், இது 2 ஒரு தடவை கொமனா. இந்த எக்ஸ் ஒரு கொமன். வேறு ஏதாவது ஈக்கா? இல்லை. அப்போ இது போமசின்றது என்னாண்டால் கொமனாக உள்ளது ஒரு தடவை எழுதணும். இந்த ரவுண்ட் பண்ணது. அப்போ இந்த 2 ஒரு தடவை எழுதணும் தர இந்த எக்ஸை ஒரு தடவை எழுதணும். எழுதிட்டு பேலன்ஸ் அவ்வளோத்தையும் எழுதணும். பேலன்ஸ் அன்னைக்கு இந்த 2 ஒன்றைக்கு 2 தர இந்த எக்ஸ் ஒன்றைக்கு அடுத்தது இந்த y ஒன்றைக்கு. ஆக இது என்ன வரும்? 2 தர 2 4 எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் y. ஆகவே இதுதான் போமசி. ரைட், ஆகவே 4x வர்க்கம் y
இந்த மெத்தடில் செஞ்சிருந்தால் இந்த காரணிகளை சரியாக எழுதியிருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட். அப்படி இல்லாமல் இப்படி செஞ்சுக்கோமே இல்லை 4x, 2x வர்க்கம் y இப்படி போட்டுட்டு இதை வந்து முதன்மை எண்களால் பிரிச்சுட்டு போகிறோம். முதலாவது 2ஆல் பிரிச்சிடும். 2ஆல் பிரித்தா 4x 2ஆக பிரித்தா 4 2ஆக பிரித்தா 2 வரும். ஆகவே எக்ஸ் அங்கே பேலன்ஸ் ஆகிக்கும். இங்கே 2 பிரிச்சுனால எக்ஸ் வர்க்கம் y. அடுத்து என்ன பிரிச்சுற இதில் 2ஆல் பிரிச்சலாம் வரும். 2ஆல் பிரிச்சேன்னு சொன்னால் என்ன வரும்? இங்கே எக்ஸ் வரும். இங்கே ஏதாவது பிரிச்சேலாட்டி அப்படியே தான் எழுதுற. ரைட். அடுத்தது என்ன செய்யலாம்? 2க்கும் எக்ஸால் பிரிச்சலாம். எக்ஸால் பிரிச்சால் இது எக்ஸாக பிரித்தா 1, இது எக்ஸால் பிரித்தா எக்ஸ் அங்கே வையன்னு இருக்கு. அடுத்தது இதை என்ன செய்யலாம்? மறுபடியும் எக்ஸால் பிரிச்சுற இதை பிரித்தாச்சு 1 தான். ரைட். இங்கே எக்ஸால் பிரித்தா y மட்டும் பேலன்ஸ். அடுத்தது இதை வையால் பிரிச்சென்றால் 1,1 வரும். ஆக 1,1 சொன்னால் என்ன கேள்வி முடிஞ்சு. அப்போ என்ன போமசி? இது தான் போமசி என்ற. ரைட். ஆகவே போமசின்னா சீன்றது 2 தர எக்ஸ் தர y. ஆக 2 தர 2 4, 4 தர எக்ஸ் 4x, 4x தர எக்ஸ் வர்க்கம். ஆகவே 4x வர்க்கம் y வரும். ஆகவே இப்படி செஞ்சிருந்தாலும் 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். ரைட். அடுத்து என்ன சொல்லிக்கு? என் பரம்பல் ஒன்றின் சிக்மா f 16, சிக்மா fx 480 ஆகும் போது அதன் இடையாது. ரைட். ஆகவே எங்களுக்கு தந்திக்கு என் பரம்பல் ஒன்ற சிக்மா எஃப்ன்ற வந்து 16, சிக்மா எஃப்எக்ஸ்ன்ற வந்து 480. அப்படின்னா இடையாதுன்னு கேட்குறாங்க. இடைன்றது வந்து எவரேஜ், சராசரி. ரைட். இடைன்றது சராசரி, எவரேஜ். அதை நாங்கள் எக்ஸ் பார்னு குறிப்போம் பொதுவாக. அப்போ எக்ஸ் பார் தொடர்பு என்னாண்டால் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப், இதுதான் எங்களோட தொடர்பு. ரைட். அப்போ இதில் எங்களுக்கு சிக்மா எஃப்எக்ஸ் தந்ததானே எக்ஸ் பார் தான் கேட்குறாங்க. சிக்மா எஃப்எக்ஸ் என்ன? 480. அதை பிரிச்ச விதால் சிக்மா எஃப் ஆல் சிக்மா எஃப் என்ன? 16. ஆகவே 480 14 சொல்லுங்கள், 48 14 சொல்லிங்கன்னா 3, அங்கே சைஃபர் ஒன்று. ஆகவே ஆன்சர் என்ன? 30. ஆகவே இந்த 480 14 பிரிக்கிற ஐடியாவுக்கு 1 மார்க்ஸ். அதாவது சாப்பாடை போட்டிருந்தாலும் மட்டும் போடாதையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் ஆன்சர் 30க்கு 1 மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ். அடுத்து 7ஆவது கேள்வி. தீர்க்க 5 கீழ் x 1 கீழ் x 1. ரைட். அப்போ தீர்க்கன்னு சொன்னால் தெரியாக்கணியத்தை தான் கண்டுபிடிச்சணும். அப்போ இங்கே தெரியாக்கணியம் என்ன? எக்ஸ். ஆகவே 5 கீழ் x 1 கீழ் x 1. அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா என்ன செய்யணும்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடையும் கொண்டு வரணும். ஆகவே எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். 1 கீழ் x நான் இங்கே கொண்டாடுறேன். கொண்டால் 5 கீழ் x 1 கீழ் x 1. இது சக வந்து அப்படி செய்வாங்க. இப்போ இது என்ன செய்யலாம்? இது 2 எக்ஸ் தானே போமசி. ஆகவே என்ன செய்யும்? 5லேருந்து 1 போகும். 5லேருந்து 1 போனாண்டால் 5 1 கீழ் எக்ஸ்னு போட்டிக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. 5லேருந்து 1 போனாண்டால் 4 கீழ் எக்ஸ்னு வரும். இது 1. இப்போ எக்ஸை காணணுன்னு என்ன செய்யணும்? எக்ஸ் அங்கால பெருக்கணும். இது 1ஆல் பிரித்தாலும் 1, பிரித்தாலும் 1. ஆகவே 4 எக்ஸ்னு வரும். இது இப்படி எழுதுறது பொருத்தம் இல்லை. ரைட். தெரியாக்கணியத்தை தான் நாங்கள் என்ன செய்வோம்? எதனாலும் எல்ஹெச்எஸில் எழுதுவோம் இடது பக்கத்துக்கு. ரைட். ஆகவே இப்படி எழுதுகிற பொருத்தம் இல்லைன்றனால நான் என்ன செய்கிறேன்? இதை வந்து x 4ன்னு போடுறேன். இது இப்படி தான் எழுதிக்கணுமே, இப்படி எழுதிக்கப்படாது. ரைட். ஆகவே இப்படி செஞ்சிருந்தேன்னு சொன்னால் ரைட். இந்த ஸ்டெப்புக்கு 5 கீழ் x 1 கீழ் எக்ஸ்ன்ற இந்த இடத்துக்கு 1 மார்க்ஸை கொடுங்க. ரைட். அதை கழிக்கிறதுக்கு அடுத்த ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸை கொடுங்க. ரைட். 8ஆவது கேள்வி. தரப்பட்டுள்ள வெண்ணூருக்கு ஏற்ப நிலற்றப்பட்ட பகுதியை தொடை குறியிட்டு எழுதுக. ரைட். அப்போ பாருங்கள், ஏன்ற சர்க்கிளுக்கு ஏன்ற வட்டத்துலுக்கு தான் பிக்கு. அப்போ ஏட ஒரு உபத்தோடை தான் பி. ரைட். ஏயின் உபத்தோடை தான் பி. ரைட். ஆகவே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏல வந்து ஒரு சின்ன பார்ட் தான் பி. ரைட். அப்போ அதிலிருந்து நிலற்றப்பட்ட பகுதி என்ன? பியை தவிர ஏழுள்ள அளவு. அப்படி தானே? அப்படின்னா ஏ மட்டும். ஏ மட்டும்டா என்ன அர்த்தம்? ஏ மட்டும்டா பிக்கு வர ஏலா. ரைட். ஏ மட்டும்டா அதுதான் அர்த்தம். ஆகவே இந்த சர்க்கிளில் பாருங்கள், இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஏ ஈக்கலாம். ஆனால் இந்த நடுவில் உள்ள சர்க்கிளில் ஏ மீக்கலாம், பியும் மீக்கலாம். அப்போ நடுவில் சர்க்கிள் இல்லை தானே?
அப்போ என்ன அர்த்தம் ஏ மட்டும். ஆகவே ஏ மட்டும்ன்றதை குறிக்கிற எப்படி ஏயும் பியும் ஈக்கிற இடத்துல பியை தவிரன்னு சொல்கிறது ஏ மட்டும் தானே. 2 பேர் ஈக்கிறாங்க, ஏ இன்னொருத்தர் வைக்கிறாரு, பி இன்னொருத்தர் வைக்கிறாரு. இதில் நான் போய் சொல்கிறேன் பி தவிர்ந்த மற்றாக்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் ஏ மட்டும் வாங்கன்றதுன்னு அர்த்தம். ஏன்னா ஈக்கிற 2 பேர், அதில் பியை தவிரன்னு சொல்கிறது ஏ மட்டும் தான். ஆகவே இது எப்படி குறிக்கிறேன்டால் ஏயும் பியும் ஈக்கிற இடத்துல அப்போ உம்முன்னு வர நேரம் இடையே விட்டு வரணும். ஆக ஏயும் பியும் ஈக்கிற இடத்துல பி தவிர்ந்தது, இதுதான் ஏ மட்டும். ஆகவே இப்படி எழுதியிருந்தேன்னு சொன்னால் 2 மார்க்ஸை கொடுக்கும். வசனத்தை எழுதிவே இல்லை, தொடை குறியீட்டில் கேட்டிக்க ஏடி விட்டு பி டேஷ்னு தான் ஈக்கணுமே. அடுத்த சொல்கிறாங்க முக்கோணியில் ஏபிசி பிக்யூஆர் செம்பக்கம் பக்கம் நிபந்தனையில் ஒருங்கி செய்வதற்கு கட்டாயமாக சமனாக இருக்க வேண்டிய பக்கச்சோடியாது மற்ற உறுப்புச்சோடியை பெயரிடுக. ரைட். அப்போ ஏபிசின்னு ஒரு செங்கோண முக்கோணியும் பிக்யூஆர்ன்ற ஒரு செங்கோண முக்கோணியும் தரப்பட்டு. ரைட். இதில் செம்பக்கம் பக்கம், ஆக செம்பக்கம் பக்கம்னு சொன்னால் இந்த நிபந்தனையில் ஒருங்கி செய்யணுன்றால் செம்பக்கமும் இன்னொரு ஏதாவது ஒரு பக்கமும் சமனாகணும். ரைட். ஆகவே முதலாவது சமனாக வேண்டியது செம்பக்கம். ஆகவே செம்பக்கம் சமனாகணுன்றால் இது செங்கோணத்துக்கு எதிராக உள்ள இந்த பக்கம் தான் செம்பக்கத்துன்னு நான் சொல்கிறேன். ஆகவே இந்த ஏபியும் இதில் செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் பிக்யூ. ஆகவே முதலாவது ஏபியும் பிக்யூவும் சமனாகணும். இதுதான் என்ன ஒன்றா கேள்விக்கு நிபந்தனை. ரைட். கட்டாயமாக சமனானது முதலாவது செம்பக்கம், அதோட அங்கே ஒரு பக்கம், அது எந்த பக்கமாக வேண்டாலும் மீக்கலாம். ரைட். அப்போ யார் சரி ஒரு ஆளுக்கு இந்த இது ஏசியை இந்த செம்பக்கன்றது ஏசி, இது ஏசி, இங்கே பிஆர். ரைட். பிஆரை ரைட். செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம்ன்றது இந்த ஏசி, செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம்ன்றது பிஆர். ரைட். அப்போ ஏசியும் பிஆர் தான் முதலாவது சமனானும். அடுத்தது ஏதாவது ஒரு பக்கம் சமனானா சரி, அடுத்தது செம்பக்கம் பக்கம். ஆகவே யார் சரி ஒரு ஆளுக்கு இந்த ஏபியோட எதை சமப்படுத்தலாம், இந்த பிக்யூவை சமப்படுத்திக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாட்டி பிசியோட இந்த கியூஆரை சமப்படுத்திக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது சாதாரணமாக ஒரு ஆள் பார்க்குற நேரம் விளங்குறது. ரைட். அப்படி இல்லாமல் எது சமப்படுத்திக்கலாம், இந்த ஏபியோட ரைட், இந்த ஏபியோட இந்த கியூஆரை சமப்படுத்திக்கலாம், அல்லது இந்த பிசியோட இந்த பிக்யூவை சமப்படுத்திக்கலாம். இந்த 4ல் எந்த ஆன்சர் இருந்தாலும் ஆன்சராக ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆக இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு மார்க்ஸ். ரைட். அது கிளியராக சாதாரணமாக பார்த்தா விளங்குது. இந்த ஏபியும் பிசி இந்த பிக்யூவும் சமணிக்கலாம், அல்லது பிசியும் கியூஆரும் சமணிக்கலாம். ரைட். ஆகவே ஏதாவது ஒரு சோடி சமனைந்த சார் தானே, அது சாதாரண பார்த்தா விளங்குறது. ஆனால் ஏபியும் இந்த கியூஆரும் சமனாகிக்கோ மேலும் அப்படின்னா இது அப்படியே பரட்டி பாருங்கள், இந்த முக்கோணம் அப்படியே அங்கா செய்தி பரட்டி பாருங்கள். ஏபியும் இந்த கியூஆரும் சமனாகலாம், அல்லது பிசியும் இந்த பிக்யூவும் சமனாகவும் இருக்கலாம். ரைட். அப்போ செம்பக்கம்ன்றது முதலாவது ஏசியும் பிஆரும் சமனைக்கணும், செம்பக்கம் 2 சமனைக்கணும். அது இல்லாமல் ஏதாவது ஒரு பக்கம் 2ம் சமனைக்கணும், பக்க சோடி உண்டு. ஆகவே அது இந்த 4 சாய்ஸஸ் ஈக்கு, அந்த 4ல் ஏதாவது ஒரு சாய்ஸ் ஒரு ஆன்சர் எழுதியிருந்தால் போதும். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுங்க. அடுத்தது 81 அடி 3ல் 81 மடக்கை அது. அப்போ 81 = 3 என்றால் உங்களுக்கு கேட்குறாங்க அடி 3ல் 81 மடக்கை கேட்குறாங்க. ரைட். ஆகவே உங்களுக்கு தெரியும் 81 = 3 என்றால் உங்களுக்கு இதை மடக்கைக்கு வடிவுக்கு மாற்ற தெரிஞ்சுக்கணும். எப்படி ஏஎக்ஸ் பி. ரைட். இன்றைக்கி இதை மாற்றி போட்டுக்கணும், 3 4 = 81 போட்டுக்கோங்களேன். இதே மாதிரி வாரத்துக்கு ஏஎக்ஸ் பி அப்படின்றால் உங்களுக்கு என்ன சொல்லலாம், இதை அடியாக கொண்டு log ஏ இந்த பிக்கு மடக்கை எடுத்தால் வார ஆன்சர் இந்த சுட்டி எக்ஸாக இருக்கும். இதுதான் மடக்கைக்கு மாத்திரமே தான். ஆகவே இதுலேருந்து என்ன சொல்லலாம், இதை அடியாக கொண்டு log 3 இதுக்கு மடக்கை எடுத்தால் 81க்கு
ரைட் 81க்கு மடக்கி எடுத்தால் வார ஆன்சர் 4ஆக இருக்கும். இதைத்தான் எங்களுக்கு கேட்டிக்கு பாருங்கள் வசனத்தில் சொல்லிங்க அடி 3 கொண்டு 81க்கு மடக்கிடும். அடி 3 கொண்டு 81க்கு மடக்கிடும். ஆன்சர் என்ன 4. யார் சார் அளவுக்கு இந்த சுட்டி தான் ஆன்சராக வரும்ன்றது டிரெக்டாக தெரிஞ்சுன்னு சொன்னால் அப்படி எழுதியிருந்தால் பரவாயில்ல 2 மார்க்ஸை கொடுங்க. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு இப்படி செஞ்சுக்கலாம். ரைட் எங்களுக்கு என்ன கேட்குறாங்க அடி 3 கொண்டு log 3 கொண்டு 81க்கு மடக்க கேட்குறாங்க. இது எப்படி சுருக்கலாம் எனக்கு 81க்கு பதில் என்ன போடலாம் இங்கே 3/4 போடலாம் தானே. ஆகவே log 3 3/4 போடலாம். இப்போ மடக்கை விதி என்ன சொல்லுது 4 வந்து 3 கொண்டு வந்து போடலாம்னு சொல்லுது. ஆகவே 4 தர log 3/3. அப்போ எதை அடியாக கொண்டு இந்த 3 அடியாக கொண்டு மடக்கி எடுக்கிறோம் அதே 3க்கு தான் எடுக்கிறோம்டால் இதில் ஆன்சர் வந்து உண்டு. அதாவது log a வந்து உண்டு. எதனும் 10 உண்டு 2 உண்டு 3 உண்டு 5 உண்டு. ஆகவே இதுக்கு பதிலாக உண்டுன்னு ஆன்சர் வரும். ஆகவே 4 தர உண்டு ஆன்சர் என்ன 4. ரைட் இப்படி செஞ்சுக்கோ. மேலும் இந்த மெத்தடில் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல 2 மார்க்ஸ் கொடுங்க. அப்படி இல்லாட்டி டிரெக்டாக நீங்கள் 4ன்னு மட்டும் போட்டிருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். இந்த சுட்டிட அடிப்படை தியரியே இதுதான். x7 bன்னு சொன்னால் வார ஆன்சர் வந்து எக்ஸாக தான் நிற்குன்றது வந்து அடிப்படை தியரி. ஆகவே டிரெக்டாக 81/3 என்றால் அடி 3 கொண்டு 81 மடக்கெடுத்தால் 4 ஆன்சர்ன்றது வந்து டிரெக்டாக சொல்லியிருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதுக்கும் மார்க்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஸ்டெப்பில் வந்திருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட் அடுத்து என்ன சொல்கிறாங்க x × x 570 எனும் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளை எழுதுக. ரைட் அப்போ x × x 570 ரைட். அப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு என்றால் x வர்க்கம்ன்றது ஒரு இடத்துல வரும். ஆகவே இது ஒரு இருபடி சமன்பாடு. இதில் தீர்வு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் 2 நம்பர் இங்கே தரத்தனைக்கு 2 நம்பர் பெருக்கப்பட்ட நேரம் 0 வருது என்றால் என்ன ஈக்கலாம் சான்சஸ் 2ல் ஏதாவது ஒன்று 0 ஆகிக்கோ மேலும் அல்லது 2மே 0 ஆகிக்கோ மேலும். ஆகவே எனக்கு சொல்லலாம் x7 0 ஆகிக்கலாம் அல்லது x 570 ஆகிக்கலாம். இந்த அல்லதுன்ற குறி போடுறது அதுக்கு தான் x வந்து 0 ஆகிக்கலாம் அல்லது x 5ன்றது 0 ஆகிக்கலாம் அல்லது 2மே 0 ஆகிக்கலாம். அல்லதுன்றது தானே a அல்லது பின்னு அப்படி a மட்டும் ஆகிக்கோ மேலும் b மட்டும் ஆகிக்கோ மேலும் ஏயும் பியும் சேர்ந்தது ஆகிக்கோ மேலும் அதுதானே அல்லதுன்ற. அதனால தான் அங்கே ஓண்டு இந்த இருபடி தீர்வு எழுதுகிற நேரம் குறிக்கிறேன். அப்போ இது 0 ஆகிக்கலாம் அல்லது இது மட்டும் 0 ஆகிக்கலாம் அல்லது 2மே சேர்ந்தும் 0 ஆகிக்கலாம். அதுதான் இந்த அல்லதுன்னு குறிக்கிறேன். ஆகவே x1 0 ஆகிக்கலாம் அல்லது x 570 ஆகிக்கலாம். ஆகவே x 0ன்றது ஓகே தீர்வு. ஆனால் x 570 என்றால் x7 என்ன 5 அங்கே கொண்டதால் 5. ஆகவே இது தீர்வுகள் என்ன x 0,5. ஆகவே 0,5 இருந்தால் போதும். ரைட் இதை வந்து 0 சமப்படுத்துகிற தனித்தனியாக 0 சமப்படுத்துறதுக்கு 1 மார்க்ஸ். ஃபைனல் ஆன்சர் 2டையும் 0,5ன்றதுக்கு 1 மார்க்ஸ். தீர்வுகளை கேட்டீங்க. ரைட் அடுத்தது தரப்பட்டுள்ள உருவின் தரவுகளை பயன்படுத்தி x, y பெருமானங்களை காண்க. ரைட் இந்த கோணம் 70ன்னு தந்தைக்கு இது yன்னு தந்தைக்கு இது எக்ஸ்ன்னு தந்தைக்கு. ரைட் அப்போ இந்த கோணம் 70 இருந்தால் இந்த yன்றது என்ன yன்றதும் 70 இருக்கும். காரணம் என்ன குத்ததிர் கோணம். ரைட் ஆக குத்ததிர் கோணங்கள் சமன். ஆக இது 70 இருந்தால் இது y இருக்கும். ரைட் அப்போ முதலாவது y சமன் 70 இருக்கும். ரைட் அடுத்தது இது ஒரு இணைகரம் பாருங்கள். இவரும் சமாந்தரம் இவரும் சமாந்தரம் தானே. ஆகவே இது ஒரு இணைகரம். இணைகரத்தில் பாருங்கள் yக்கும் xம் என்ன எதிரெதிர் கோணச்சோடிகள். ஆகவே இந்த yயும் xம் எப்படி இருக்கும் இணைகரத்தில் சமனாக இருக்கும். ஆகவே x7 y-ஆக இருக்கும். ஏற்கனவே y வந்து 70. ஆகவே xம் 70 y-யும் 70. ஆகவே x7 70ன்றதுக்கு 1 மார்க்ஸ் y7 70ன்றதுக்கு 1 மார்க்ஸ். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு இப்படி செஞ்சுக்கோ மேலும் இது y 70 தானே. ரைட் y 70. ஆகவே இது ஒரு சமாந்தர கோடு தானே. சமாந்தர கோடு ஒரு குறிக்கோடு இதாவது இது பானா ஷேப்புக்கு வருது. ஆகவே இது ரெண்டுமே என்ன செய்யும் நிரப்பி கோணங்களாக இருக்கும். ஆகவே இது 70 இருந்தால் இந்த கோணம் எப்படி இருக்கணும் 180 சமப்படுத்துறதுக்கு 110 இருக்கணும்.
இது 110 இருந்தால் இதுவும் சமாந்தர கோடு, இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். இது 110 இருந்தால் இது எக்ஸோட எதை கூட்டினா 180 வரணும், இவரை 70 கூட்டுறதா வைக்கணும். ஸோ அந்த ஐடியாவில் செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லேசானது இணையரப்பட்ட எதிர்கோணங்கள்ன்றது லேசி. எக்ஸ் சமன் 70 1 மார்க்ஸ், ஒய் சமன் 70 1 மார்க்ஸ். அடுத்தது ஏபியை விட்டமாக கொண்ட வட்டத்தின் மையம் O ஆகும். ஏபிபியின் பருமன் யாது, ஏபிபியின் பருமன் யாது? ரைட், ஒரு வட்டம் ஒன்றைக்கு அதில் விட்டம் ஒன்று தந்தைக்கு ஏபின்னு மையம் ஓவினூடாக அது போகும். பீன்ற ஒரு பகுதியில் உள்ள ஒரு புள்ளி தரப்பட்டேக்கு இந்த கோணம் என்ன தந்தைக்கு, அந்த கோணம் 70 பாகைன்னு தரப்பட்டேக்கு. ரைட், அப்போ பாருங்கள், முதலாக கேட்குறாங்க ஏபிபி இந்த கோணம் கேட்குறாங்க. இந்த கோணம் என்ன வாய்க்கும், இந்த விட்டமுண்டால் பரிதியில் அமைக்கிற கோணம் தானே. இந்த கோணம் 90 பாகையாக இருக்கும். அது என்ன, அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படி தானே. விட்டம் உண்டு, இது ஒரு விட்டம். அதால் பரிதியில் அமைக்கிற கோணம் தான் இது. 90 பாகையாக இருக்கும். ஏபிபின்ற 90 பாகை. காரணம் என்ன, அரைவட்ட கோணம் செங்கோணம். ரைட், அரை வட்ட கோணம். ரைட், ஏபிபின்ற 90. அடுத்து கேட்குறாங்க இந்த கோணம் கேட்குறாங்க. இதை நான் எக்ஸ்னு போட்டாலும் உங்களுக்கு தெரியும், இது முக்கோண்ட 3 கோணங்கள்லையும் கூட்டுதான் 180 வரணும். எக்ஸாக 70 சக நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம் 90 சமன் 180 வைக்கணும். எக்ஸாக 70 90 கூட்டினால் 160 சமன் 180 வரணும். எக்ஸ் சமன் 180 160 போனால் எக்ஸ் சமன் 20 பாகைன்னு வரணும். இந்த கோணம் ஏபிபின்றது 20 பாகையாக இருக்கும். ரைட், இதை தான் கேட்குறாங்க. ரைட், இதுக்கு 1 மார்க்ஸ் 90 பாகைன்றதுக்கு, இதுக்கு 1 மார்க்ஸ் 20 பாகைன்றதுக்கு. அடுத்து சொல்கிறாங்க 3x ஒன்று சிறிது அல்லது சமன் 10 எனும் சமநிலையில் எக்ஸிற்கான இரு நிறையின் தீர்வுகளை தருக. இங்கே x பிலாங்ஸ் டு z ப்ளஸ். ரைட், 3x ஒன்று சிறிதல்ல சமன் 10ன்றதுல எக்ஸுக்கான 2 நிறையன்கள் கேட்குறாங்க. அதே நேரம் இன்னொரு தரப்பட்டிக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு z ப்ளஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், z ப்ளஸ் என்றால் நேர் நிறையன்கள் மட்டும். நேர் நிறையன்கள்ன்றது 1 2 3 4 அப்படியே போகுது. இந்த நம்பர்களை தான் நாங்கள் சொல்கிறோம் நேர் நிறையன்கள். மறை நிறையன்கள் இது z ப்ளஸ். ரைட், இது முடிவில் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி z மைனஸ்ன்றது நாங்கள் மறை நிறையன்கள். சய 1 சய 2 சய 3 அப்படியே போகிறது தான் நாங்கள் சொல்லுவோம் நிறையன்களில் மறை நிறையன்கள். அடுத்து z பூச்சியை தான் நாங்கள் பூச்சின்னு குறிப்போம். ரைட், இது நிறையன்களோட 3 வகைகள். ரைட், எங்களுக்கு z ப்ளஸ்ன்னு தந்ததுனால இப்போ எங்களுக்கு ஈக்கேலும் எக்ஸுக்கு 1 2 3 4 5 அப்படி நாங்கள் கவுண்ட் பண்ணுற நம்பராக ஈக்கேலும். அப்போ எக்ஸை முதலாக தீர்ப்போம். தீர்க்கின்றால் எக்ஸுக்கு தூரமாக உள்ள இந்த 1 இல்லாமல் ஆக்கணும். 1 இல்லாமல் கொண்டால் சமநிலைக்கு அங்கால கொண்டால் சய மாறும். 3x சிறுதல்ல சமன் 10 சய 1. 3x சிறுதல்ல சமன் 9. இப்போ 3 பெருக்கப்பட்டிக்கு 3 நேர் நம்பர். அதால் பிரிக்கிறனால சமநிலை மாறப்போகிறது. எக்ஸ் சிறுதல்ல சமன் 9/3. இது என்ன வரும், 3ன்னு வரும். எக்ஸ் சிறுதல்ல சமன் 3. அப்போ எக்ஸுக்கு என்ன நம்பர் ஈக்கலும், 3 விட சின்ன உள்ள நம்பர் அவ்வளோ ஈக்கலும். அப்போ நிறையன்கள் என்ன, 3 விட சின்னது 3க்கு சமனாய்க்க மேலும் 3 2 1 பூஜ்ஜியத்து சமனாய்க்கலுமா, ஏதா 3 ஆய்க்கலாம் 2 ஆய்க்கலாம் 1 ஆய்க்கலாம். எக்ஸுக்கு 2 நம்பர் தான் கேட்குறாங்க. 1 2 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் இருந்தால் சரி. ரைட், எக்ஸுக்கு இரு நிறையன்கள் தான் கேட்குறாங்க. இந்த 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் இருந்தால் சரி. ஏதாவது இந்த 2 நம்பருக்கு 1 மார்க்ஸ். இந்த எக்ஸ் இருதில் சமன் 3ன்ற இதை சுருக்கி எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 2 மார்க்ஸ். அடுத்தது பின்னொரு மட்டங்களில் தரப்பட்டுள்ள கூற்று சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் எதிரேயுள்ள கூற்று குறிக்க நிறைவர்க்க எண் அல்லாத ஒரு எண்ணின் வர்க்க மூலம் எப்பொழுதும் தசம் எண்ணாகும். ரைட், அது சரி தானே. ரைட், நிறைவர்க்கம் இல்லாத எந்த ஒரு எண்ணுக்கும் நாங்கள் வர்க்க மூலம் எடுத்தேன்னு சொன்னால் கட்டாயம் தசம் தான் வரும். உதாரணத்துக்கு 1 வர்க்கம் தான் நிறைவர்க்கன்றது என்ன, 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம்
4 வர்க்கம் இதை பெருமானங்கள் தான். 1 வர்க்கம் என்ன 1. இப்போ இது 1ன்ற ஒரு நிறை வர்க்கம். 2 வர்க்கம் என்ன 4. 4ன்றது ஒரு நிறை வர்க்கம். 3 வர்க்கம் என்ன 9. ஆகவே 9ன்ற ஒரு நிறை வர்க்கம். 4 வர்க்கம் 16. ஆகவே 16 ஒரு நிறை வர்க்கம். இப்படி போகிறது தான் நாங்கள் இந்த நம்பர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் நிறை வர்க்க எண்கள். அப்போ வர்க்கமூலம் 1 என்ன வரும் 1 வர்க்கம் தானே, ஆக 1 வரும். வர்க்கமூலம் 4 என்ன வரும் 2 வர்க்கம் 2. வர்க்கமூலம் 9 என்ன வரும் 3ன்னு வரும். வர்க்கமூலம் 16 என்ன வரும் 4 வரும். இப்போ இது வந்து தசமில்லாத முழு எண்கள். அப்போ வர்க்கமூலம் 1ண்டா வர்க்கமூலம் 2 என்ன வரும் இதுக்கு நடுவில் உள்ள கட்டாயம் 1க்கும் 2க்கும் இடப்பட்ட ஒரு தசம எண்ணாகத்தான் நீக்கும். ரைட் 1.4ன்னு வரும். ரைட் வர்க்கமூலம் 3 என்ன வரும் அதுவும் 1க்கும் 2க்கும் இடப்பட்ட ஒரு தசம எண்ணாகும். அது 1.7 வரும். ரைட் ஆகவே இது நிறை வர்க்க எண் இல்லை தான் இந்த 2 3ன்றது. ஆக நிறை வர்க்க எண் இல்லாத எந்த ஒரு நம்பருக்கும் நாங்கள் வர்க்கமூலம் எடுத்தால் தசம எண்ணில் தான் வரும். ஆகவே முதலாவது கூற்று சரி. முதலாவது கூற்று சரி. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க 12இன் வர்க்கமூலம் 3க்கும் 4க்கும் இடையில் இருக்கும். ரைட் 12 வர்க்கமூலம் எப்போதும் 3க்கும் 4க்கும் இடையில் தானே இருக்கும். ரைட் பாருங்கள் 9க்கும் 16க்கும் இடையில் தானே 12. ஆகவே 9 வர்க்கமூலம் என்ன 3. 16 வர்க்கமூலம் என்ன 4. ஆகவே வர்க்கமூலம் 12ன்றது இவருக்கு இடையில் தான் இருப்பார். அப்படி தானே 9க்கும் 16க்கும் இடையில் தானே 12. ஆகவே வர்க்கமூலம் 12ன்றது வந்து 3க்கும் 4க்கும் இடைப்பட்டதாகத்தான் நீக்கும். வர்க்கமூலம் 12ன்ற வந்து கட்டாயம் 3 பெரிதாய்க்கும் 4 சின்னதாய்க்கும். ரைட் ஆகவே இந்த கூற்றும் சரி. ரெண்டாவது கூற்றும். மூணாவது கூற்று என்ன சொல்கிறாங்க 12 வர்க்கமூலம் 4.3 ஆகும். ரைட் இப்போ தான் நாங்கள் செய்யணும் 12 வர்க்கமூலம் 3க்கும் 4க்கும் இடையில் இருக்குது. அப்போ 4.3ன்ற வந்து 4 விட கூட. ஆகவே ஷுவராக ஈக்கியதா. ஆகவே மூணாவது கூற்று பிழை. ஆகவே இப்படி சரி சரி பிழைண்டிருந்தால் ரைட் 3மே சரி இருந்தால் 3ம் சரி என்றால் 2 மார்க்ஸ். ஏதாவது 2 தான் சரி வந்துச்சிருந்தால் இதில் ஏதாவது 2 தான் சரின்னு சொன்னால் 1 மார்க்ஸ். 1 சரியாக இருந்தால் மார்க்ஸ் இல்லை. ரைட் ஆகவே சரி சரி பிழைண்டிருந்தால் 2 மார்க்ஸ். இதில் சரி சரி பிள்ளையில் ஏதாவது ஒன்று பிள்ளையாக போட்டிருந்தாலே மாற்றி போட்டிருந்தான்னு சொன்னால் அதுக்கு 1 மார்க்ஸ். ஏதாவது ஒன்று மட்டும் சரியாக இருந்தால் அதுக்கு மார்க்ஸ் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்க கூடாத நாணயம் ஒன்றும் 1 முதல் 6 வரை இலக்கமிடப்பட்ட சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றும் ஒருங்கே சுண்டப்பட்டது. நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் முதன்மை எண் ஒன்றையும் பெறுவதற்கான நிகழ்த்தவை அது. அப்போ எங்களோட நாணயத்தில் வரையலுமான பேர்கள் என்ன நாணயத்தில் வரையலுமான பேர்கள் எங்களோட ஹெட் ஒன்று வரையிலும் டேல் ஒன்று வரையிலும் தலை அல்லது பூ. ரைட் அதே மாதிரி தாயக்கட்டையில் என்ன வரையிலும் 1லேருந்து 6 வரை உள்ள தாயக்கட்டையில் 1ன்ற நம்பர் வரையிலும் 2ன்ற நம்பர் வரையிலும் 3ன்ற நம்பர் வரையிலும் 4ன்ற நம்பர் வரையிலும் 5ன்ற நம்பர் வரையிலும் 6ன்ற நம்பர் வரையிலும் வேறு ஏதாவது வரையிலுமா. ரைட் இப்போ எங்கள்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு கேட்குறது வந்து முதலாவது நாணயத்தில் ஹெட்டும் அடுத்தது வந்து முதன்மை எண். இப்போ 1ன்ற வரையிலும் தானே 1ன்றது ஒரு முதன்மை எண். ரைட் இது வரையிலும் அடுத்தது முதலாவது இல்லை தலையும் 2ன்ற வரையிலுமா 2 முதன்மை எண் அல்ல. ரைட் சாரி முதன்மை எண்ணை கேட்டிக்கு எஸ் முதன்மை எண் ஒற்றை எண் அல்ல. ரைட் அப்போ 1ன்ற முதன்மை எண் அல்ல 2ன்றத முதன்மை எண். ஆகவே ஹெட்டும் முதன்மை எண் 2ம் அடுத்தது ஹெட்டும் 3ம் அடுத்தது 4 முதன்மை எண் அல்ல 5 ஒரு முதன்மை எண். ஆகவே ஹெட்டும் 5ம். ரைட் இதைத்தான் கேட்குறாங்க. இதில் நிகழ்த்தாவை என்னாண்டு அப்போ மொத்தம் எத்தனை சான்சஸ் இதில். ரைட் மொத்தம் இதில் 2 இதில் 2 4 6 ஆகவே மொத்தம் 12 சான்சஸ் இருக்கு. 12ல் எங்களுக்கு 3 தான் வரையிலும். ஆகவே 12ல் 3 அது சமன் என்ன வரும் சுருக்கினால் 1ன் கீழ் 4ன்னு வரும். ரைட் இப்படி ஒரு ஆளுக்கு எழுதியிருந்தால் 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ரைட் இப்படி உங்களுக்கு இந்த இந்த வரையிலுமான சான்சஸ் இப்படி நீங்கள் தொடை குறியீட்டில் எழுதி செய்யாட்டி ரைட் இப்படி ஒரு வேலை செஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தெற்காட்டின் தளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். தெற்காட்டின் தளத்தை யூஸ் பண்ணால் ரைட் இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 ரைட் இதை உங்களுக்கு தாயக்கட்டைன்னு எடுக்கலாம். இது எக்ஸிஸை இதை வந்து நாணயம்னு எடுக்கலாம். ரைட் அப்போ இதில் ஹெட் இதில் டேல். அப்போ முதலாவது தாயக்கட்டையில் 1 புழுவுறதோட இதில் ஹெட் புழுவுறது இது
ஒன்று புழுவுறதோட டேல் புழுவது இது, 2 புழுவுறதோட ஹெட், 2 புழுவுறதோட டேல், 3 புழுவுறதோட ஹெட், 3 புழுவுறதோட டேல், 4 ஹெட் 4 டேல், 5 ஹெட் 5 டேல், 6 ஹெட் 6 டேல். ரைட், இதில் தான் சான்சஸ் உங்களுக்கு புல்லுமான சான்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது? 2 4 6, 2 4 6, 12 சான்ஸ் இருக்குது. அதில் ஹெட்டும் ஒற்றை எண், இந்த முதன்மை எண்ணும் ஹெட்டுன்றால் இந்த லைன் ஃபுல்லாக தான் பார்க்கணும். அதில் முதன்மை எண் வாரண்டால் 1 முதன்மை எண்ணில் 2 எஸ் இவர், 3 முதன்மை எண் எஸ் இவர், 4 இல்லை 5 இவர், இவ்வளோ தான் வரையலும். ஆகவே 12ல் 3 ஆன்சர் என்ன வரும்? 1/4 4 வரும். ஆகவே 1/4 4 இருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட், இதை இன்னொரு படத்தை ரைட் ஓகே செட் காட்டி தான் வரைஞ்சி இந்த 1 மார்க்ஸ் கொடுங்க, இதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க ஃபைனல் ஆன்சர். அல்லது ஃபஸ்ட்டுக்கு நான் போட்டுமா அந்த பேர்களை வந்து ஹெட் 2 இப்படி பேர்களை வந்து நீங்கள் தொடை குறியீட்டில் எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். ரைட், இப்படி 2 மெத்தட்லேயும் உங்களுக்கு செய்யலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? தரப்பட்ட வலையால் உருவாக்கப்பட்ட திண்மத்தின் மாறா குறுக்கு வெட்டு முகத்தின் பரப்பளவு 24 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். திண்மத்தின் கனவளவு யாது? ரைட், இப்போ எங்களுக்கு ஒரு உருவம் தந்தீங்க. அந்த உருவில் 3 செவ்வகங்கள் இருக்கு. ரைட், இதில் 3 செவ்வகங்கள் இருக்கு, ஒரு முக்கோணி இருக்கு. இப்படி தானே எங்களோட உருவம் தந்தீங்க. எஸ், இதில் இது பக்கங்கள் சமன்லாம் தந்தீங்க இது. ரைட், அந்த தரவுகள் வந்து தேவை தான் கட்டாயம். ரைட், அதாவது நீளங்கள் சமன்றதை அந்த பக்கங்கள். அடுத்து இந்த நீளம் வந்து 30 சென்டிமீட்டர்னு தந்தீங்க. ரைட், இதால் உங்களுக்கு என்ன உருவாக்கலும்? இதை மடித்து உருவாக்கலுமானது என்ன உங்களுக்கு? இதை அப்படியே இதுக்கு சேர்றதுக்கும் இது வந்து இங்கே வந்து சேர்றதுக்கும் நீங்கள் மடிச்சிங்க என்றால் உங்களுக்கு அரியம் ஒன்று உருவாக்கலும். ரைட், உங்களுக்கு அரியம் ஒன்று உருவாக்கலும், இது ஒரு அரியம். ரைட், இப்போ இதில் மாறா குறுக்கு வெட்டு பரப்புன்றது என்னென்றால் நீங்கள் ஸ்லைஸாக வெட்டணும். வெட்டினாலும் கூட குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறப்படாது. நீங்கள் இப்படி வெட்டினான்னு பாருங்களே, இப்படி வெட்டினால் போக என்ன நடக்கும்? இந்த உயரம் அதிகரிச்சுட்டு போகிறனால குறுக்கு வெட்டு பரப்பளவு அதிகரிச்சுட்டு போகும். மற்ற சைடு வெட்டினாலும் அப்படி தான் நிற்கும். எந்த சைடு வெட்டினாலும் உங்களுக்கு எப்படி வெட்டினா மாறாமிக்குண்டால் நீங்கள் வந்து இதை இப்படி வச்சு என்று சொன்னால் ரைட், அரியத்தை இப்படி வச்சுட்டு ரைட், அரியத்தை நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்போ வெட்டி பாருங்கள். ரைட், இப்போ நான் சொல்கிற மாதிரி இதுக்கு இப்படி செங்குத்தாக இப்படி வெட்டினீங்கன்னு சொன்னால் ரைட், வெட்டப்படுற முகம் வந்து இப்படி ஒரு முக்கோண முகமாக வைக்கும். ரெண்டு இப்படி க்ராஸாக வெட்டினோம். அதே மாதிரி இது கீழே வெட்டினாலும் அதே முக்கோணம் தான் வரும், அது கீழே வெட்டினாலும் அதே முக்கோணம் தான் வரும், அதே கீழே வெட்டினாலும் அதே முக்கோணம் தான் வரும். ஆக இப்போ வந்து உங்களோட குறுக்கு வெட்டு பரப்பு வந்து மாறாது. ஆகவே இந்த குறுக்கு வெட்டு பரப்பு, இந்த மாறா குறுக்கு வெட்டு பரப்பு அது இதுக்கு சமனைக்கு, இது மேலுள்ள பரப்புக்கு, அதாவது இந்த முக்கோண்ட பரப்புக்கு இத்தங்க உங்களோட மாறா குறுக்கு வெட்டு பரப்பாகும். இப்போ இது எதுக்கு சமனாம்? 24 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமனாம். அப்போ எங்களுக்கு கனவளவு கேட்குறாங்க. அப்போ குறுக்கு வெட்டு பரப்பு தர இந்த உயரம், இந்த உயரம் எங்களுக்கு தெரியுமா தெரியவா? அதுக்கு பாருங்கள், இந்த உயரம் தானே இது, இது செவ்வகத்தில் இந்த நீளம் தானே இது, இதுக்கு செவ்வகத்தில் இந்த பகுதியால் இது 3 இப்படி ஜாயின் ஆகும் இந்த முக்கோணியில். பாருங்கள், அதுக்கு தான் இந்த தரவை தந்திக்கு. ரைட், முக்கோணில் இந்த 3 பக்கம் ஜாயின் ஆகும். அடுத்து இந்த செவ்வகத்தில் இந்த செவ்வகத்தில் நீளம்ன்றது தான் நீங்கள் உயரமாக வரப்போகுது. அது 30 சென்டிமீட்டர் தானே. ஆகவே கனவளவு என்ன வரும்? கனவளவுன்ற வந்து குறுக்குவெட்டு பரப்பளவு தர உயரம். ஆகவே குறுக்குவெட்டு பரப்பளவு என்ன தந்திக்கு 24 தர 30. ஆகவே ஆன்சர் என்ன வரும்? 24 தர 3 72. ஆகவே 720 சென்டிமீட்டர் கணம் டிக்கணும் கட்டாயம். ரைட், 720 சென்டிமீட்டர் கணம் டிக்கணும். ஆகவே 24 தர 30 பெருக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் அண்ட் 720க்கு 1 மார்க்ஸ் சென்டிமீட்டர் கணம் வைக்கிறோம். ரைட், அடுத்து என்ன சொல்கிறாங்க? கூட்டல் விருத்தி ஒன்றின் முதல் 3 உறுப்புகள் கீழே தரப்பட்டன. விருத்தியின் 6வது உறுப்பை காண்க. 5 5 சக 2 தர 1. ரைட்,
அப்போ முதலாவது உறுப்பு எங்களுக்கு தராங்க 5ஆம், ரெண்டாவது உறுப்பு 5 சக 2 தர 1ஆம், மூணாவது உறுப்பு 5 சக 2 தர 2ஆம். இப்போ எங்கள் அப்படியே போய்த்து 6வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு 6வது உறுப்பு இப்போ இப்படி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இது 3வது உறுப்பு உண்டால் பாருங்கள், இது 1 2ன்னு போகுது. ஆக அடுத்த உறுப்பு என்ன வரும்? 5 சக 2 தர 3. அடுத்த உறுப்பு என்ன வரும்? 5 சக 2 தர 4, 5 சக 2 தர 5, 5 சக 2 தர 6. இப்படி தான் போகுது இல்லையா? அப்போ இது என்ன முதலாவது உறுப்பு, இது என்ன ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு, இது நாலாவது உறுப்பு, இது 5வது உறுப்பு, இது 6வது உறுப்பு. இதை தான் கேட்குறாங்க. ரைட், இப்படி ஒரு ஆளுக்கு செஞ்சுக்கலாம். ஆனால் நீ இப்படி செய்கிறதல்ல எங்களுடைய மெத்தட். ரைட், இப்படி செய்கிறதுக்கு நீ மெக்ஸ் படிக்க தேவையில்லை. ரைட், இது பார்த்தது அப்படியே எழுதுறதுன்ற வந்து மெக்ஸை படிக்க தேவையில்லை. இது வந்து கிரேட் 1 2 3ல் செய்கிற விஷயங்கள். ஒரே மாதிரி உள்ளதை கோட் அடிக்கிறது கிரேட் 5லேயே மீக்குமே, கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் கேள்வி வருமே. ஸோ அதனால் அது மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் மெக்ஸ் படிச்சிடல. அப்போ இது மெக்ஸை படிக்கிறதுக்கு என்னண்டா, இது எப்படி கண்டுபிடிச்சிருந்தால் பாருங்கள், இதில் ஒரு பேட்டர்ன் உண்டு. இங்கே பாருங்கள். ரைட், இந்த எல்லாத்துக்கும் 5 வருது அப்படி தானே? எந்த உறுப்பு வந்தாலும். ஆக 6வது உறுப்புக்கும் நான் T6ன்னு போட்டேன், அதுக்கும் 5 வரும். சகைக்கு பாருங்கள், இதில் சகை வந்து 2 தர 0 தனும் மேலேயும். ரைட், சகை 2 பாருங்கள், இந்த 2 எல்லாத்துலேயுமே தர. இங்கே உள்ளது பாருங்கள், இங்கே 1 வந்தால் இங்கே 0, இங்கே 2 வந்தால் இங்கே 1, இங்கே 3 வந்தால் இங்கே 2. அப்போ என்ன அர்த்தம்? 1 குறையுது. அப்போ எனக்கு இங்கே 6 வந்தால் என்ன வரணும்? 5 வரணும். ஆகவே முதலாவது பெருக்களை தான் செய்யணும். ஆகவே 5 சக 2 தர 5 10, ஆன்சர் என்ன? 15. ரைட், இப்படி தான் கண்டுபிடிச்சிடும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு இது உங்களுக்கு தெரியும், TN சமன் A சக N சக 1 தர D. அதாவது இதில் D தர N சக 1 D. இந்த வடிவுக்கு தான் இந்த அப்படியே எழுதிக்கு பாருங்கள். T1ன்றது என்ன? Aக்கு பதிலாக 5 Dக்கு பதிலாக 2 Nக்கு பதிலாக 1 போட்டால் இங்கே 0. T2ன்றது என்ன? இன்றைக்கி ரெண்டாவது உறுப்பு 5ன்றதும் Aக்கு பதிலாக Dக்கு பதிலாக 2ன்றதும் N சக 1ன்றது 2லேருந்து 1 கழிச்சால் 1. ரைட், மூணாவது உறுப்பு பாருங்கள், Aக்கு பதிலாக 5 சக Dக்கு பதிலாக 2, அடுத்தது N சக 1 3லேருந்து 1 கழிச்சால் 2. ரைட், இந்த ஸ்டைலில் தான் இங்கே இதாருங்க. TN சமன் A சக D தர N சக 1 இந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி. ஆகவே அதை டிரெக்டாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். T5 சமன் A சக 5D, அதை டிரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அப்படி செஞ்சுக்கோ மேலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்லாட்டி இப்படி எழுதியிருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எப்படி செஞ்சினாலும் ஆன்சர் 15ன்னு வந்திருந்தால் இதுக்கு 1 மார்க்ஸ், இந்த TN T6ன்ற சமன்பாட்டுக்கு 1 மார்க்ஸ். ஆகவே மொத்தம் 2 மார்க்ஸ். அடுத்த 19வது கேள்வி, ABC என்பன ஓவை மையமாக உடைய வட்டத்தின் 3 புள்ளிகள். தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பருமனை காண்க. ரைட், இப்படி ஒரு உரு தரப்பட்டிக்கு இதில் இது 90 தரப்பட்டிக்கு. ரைட், இது X. அதே நேரம் 120 தந்திக்கு AOB அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட பருமன் கேட்குறாங்க. ரைட், இது வந்து நான் மேலே போட்டு இது 120 போட்டேன். ரைட், இப்போ பாருங்கள், இந்த ஏபின்ற இந்த வில்லால், ரைட், ஏபின்ற இந்த பரிதியில் 2 புள்ளிகள். ரைட், இந்த பரிதியில் 2 புள்ளிகள் மையத்தில் அமைக்கிற கோணம் தான் 120. அதே ஏபின்ற புள்ளியால் தானே பரிதியில் அமைக்கிற கோணம் தானே C. அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு தொடர் கொண்டிக்கு. இது 120 இருந்தாலும் இது அரவாசைக்கும் இந்த கோணம் இது 60ஆக இருக்கும். அது நீங்கள் படிச்சுப்பீங்க. மையத்தில் அமைக்கும் கோணம் பரிதியில் அமைக்கும் கோணத்தில் 2 மடங்குன்னு படிச்சுப்பீங்க. அப்படி இல்லாட்டி பரிதியில் அமைக்கிற கோணம் மையத்தில் அமைக்கிற கோணத்தில் அரை மடங்குன்னு சொல்லி படிச்சுப்பீங்க. அப்போ இந்த ஏபின்ற 2 புள்ளிகளால் அல்ல பரிதியில் உள்ள இந்த வில்லால், ரைட், எப்படியோ இந்த வில்லால் மையத்தில் அமைக்கிற கோணம் தான் 120. அப்போ அதே வில்லால் பரிதியில் அமைக்கிற கோணம் தான் இந்த C. அப்போ கட்டாயம் இது எப்படி இருக்கணும்? 60 பாகையாக இருக்கணும். ரைட், இப்போ இது 60 உங்களுக்கு இந்த முக்கோணி எடுத்தால் உங்களுக்கு என்ன சொல்லலாம்? இது 3 கூட்டினால் 180 சமனான கோணங்களோட கூட்டுத்தொகை 60 சக இது 90 பாகை தந்தைக்கு சக இந்த X. இது 3 கூட்டினால் 180க்கு சமனாக வரணும். ஆக 60 90 170 சக X சமன் 180ன்னு வரணும். 170 அங்கே கொண்டு வரேன். ஆகவே X சமன் 180 சய
சாரி 60 90 150. ஆகவே எக்ஸ் சமன் 180 சாய 150 வரும். ஆகவே எக்ஸ் சமன் 30 பாகைன்னு வரும். ரைட். ஆகவே இப்படி செஞ்சதுனால எக்ஸ் சமன் 30 பாகைன்றதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த 60 பாகையை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். நீங்கள் படத்தில் குறிச்சிக்கலாம் அல்லது இங்கே எழுதிக்கலாம் அல்லது வசனமாக எழுதிக்கலாம், எப்படியோ அந்த 60 பாகைன்றதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்து 20வது கேள்வி. தரப்பட்ட உருவில் உள்ள நேர்கோட்டின் படித்திறனையும் கண்டு அதன் சமன்பாட்டை எழுதுக. 0,1 6,4. ரைட். ஒரு அச்சு தரப்பட்டைக்கு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு 2 அச்சுக்கள். இதில் ஒரு நேர்கோடு இப்படி போகுது. இது 0,1ன்ற புள்ளி, நான் இது ஏன்னு போடுறேன். அடுத்தது பீன்ற வந்து 6,4. ரைட். 6,4 இந்த பீன்ற புள்ளி. ரைட். இதில் படித்திறன் கேட்குறாங்க. இதை படித்திறன் நான் ஏற்கனவே நாங்கள் தியரி வீடியோவில் பார்த்தோம். ரைட். படித்திறன்றது எம்முக்கு சமனாகும். அந்த எம் இப்படி ஏக்கு சமனாகும். வையால் கூறுகளின் வித்தியாசத்துக்கு கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் டெல்டா வையின் கீழ் டெல்டா எக்ஸ். ஆக வையால் கூறோட வித்தியாசம் என்றால் நான் இதை புள்ளி முதலாவது பீன்ற புள்ளி முதலாவது இருக்குது. இவரோட வை ஆள் கூறு 4. 4லேருந்து இவரோட வையால் கூறு 1 கழிச்சிறேன். இவர் தானே நான் 1வது எடுத்தேன். ஆக இவரோட எக்ஸால் கூறு தான் போடணும். ஆக 6லேருந்து 0 கழிச்சிடும். ஆக சுருக்கி நான் 4லேருந்து 1 போனால் 3, 6லேருந்து 0 போனால் 6. ஆக இதை என்ன சொல்லலாம் 1 2. ஆக படித்திறன் என்ன 1/2. ஆக படித்திறனை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது எனக்கு ஒரு நேர்கோட்ட சமன்பாட்டில் வந்து y சமன் mx சக சி இத்தனை என்ன நேர்கோட்ட சமன்பாடு. எனக்கு படித்திறன் எம்மை கண்டுபிடிச்சிட்டேன், சியை கண்டுபிடிச்சேன். சின்றது யார்? வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு யார்? y அச்சை வெட்டுற புள்ளி. ஆக y அச்சை வெட்டுற புள்ளி தேக்கி வெட்டி கொண்டு தான் நிற்கிறாரு y அச்சை. அப்போ இந்த ஆள்கூறு என்ன வைக்கும்? y ஆள்கூறு 1 வைக்கும். பாருங்கள் 0,1 தானே. எக்ஸ் 0 y 1. ஆகவே y ஆள்கூறு 1 வைக்கும். ஆகவே சின்றது வந்து 1. ஆகவே இந்த நேர்கோட்ட சமன்பாடு y சமன் mx சக சி தான் வடிவம். ஆகவே y சமன் எம்முக்கு பதிலாக ½ எக்ஸ் சக சிக்கு பதிலாக 1. இது இருந்தாலே போதும். இது கங்கலை சுருக்கியிருந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. 2 ஆள் பெருக்கி அதெல்லாம் செஞ்சுதான் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த இருந்தாலே போதும். ஆகவே எம்மை கண்டுபிடிச்ச ஒரு மார்க்ஸ். y சமன் ½ எக்ஸ் சக 1 இருந்தால் போதும். அது அங்கலை சுருக்கியிருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ். அதாவது சி சமன் 1 பிரதிட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கு. ரைட். 21வது கேள்வி. ஏபிசிடி ஒரு காணித்துண்டாகும். ஒழுக்கு பற்றிய அறிவை பயன்படுத்தி ஏ பியிலிருந்து சமதூரத்திலும் சிடியிலும் அமைந்துள்ள புள்ளியை கண்டு அதனை பி என பெயரிடுக. ரைட். அப்போ எங்களுக்கு காணித்துண்டு ஒன்று தந்திக்கு. சாரி, ரைட். இது ஏ, இது பி, இது சிடியா. சிடியும் மாறிங்க. ரைட். சிடி. ரைட். இதில் என்ன செய்கிறாங்க? ஏக்கும் பிக்கும் சமதூரத்தில் நிற்கிறாங்க. அப்போ 2 புள்ளிகள் ஏ பின்ற 2 புள்ளிகளுக்கு சமதூரத்தில் அசைக்கும் புள்ளிகளுக்கு என்ன எப்படி அமைக்கிற? ஏக்கும் பிக்கும் செங்குத்து இருசம கூறாக்கி அமைச்சா சரி. செங்குத்து இருசம கூறாக்கி என்ன செய்கிற? இதுலேருந்து இந்த ஏபிட நீளத்தோட ஹாஃபில் என்ன செய்கிற? வட்டார் இந்த வச்சு இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு. அதே பியில் மாற்றாமல் பியில் வச்சுட்டு இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு. இப்போ இந்த 2 புள்ளிகளை இணைச்சால் என்ன நடக்கும்? இது செங்குத்தாக மீக்கும், இது சமக்கூறுன்றதாக மீக்கும். ரைட். அப்போ இதில் ஏதாவது ஒரு புள்ளி, உதாரணம் இந்த எக்ஸ்ன்னு எடுங்களேன். எக்ஸ்ன்னு எடுத்தால் இந்த எக்ஸ் ஏலேருந்து இந்த எக்ஸுக்குள்ள தூரமும் இந்த பியிலேருந்து எக்ஸுக்குள்ள தூரமும் சமனாகிக்கும். அப்போ இந்த கோட்டில் எந்த புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளியில் வந்து ஏக்கும் பிக்கும் சம தூரங்கள் ஈக்குமா தான் நாங்கள் 2 புள்ளிகளுக்கு சம தூரத்தில் அதில் அசைகிற ஒழுக்கு. இப்போ இதை வந்து சிடியில் அமைக்க நான் என்ன செய்யணும்? அப்படியே நீட்டினா சரி. நீட்டினா சிடியில் இங்கே வெட்டு தானே, வெட்டுற இந்த புள்ளி தான் எங்களுக்கு பி. அப்போ ஏலேருந்து பிக்குள் இந்த தூரமும் பியிலேருந்து இந்த பிக்குள்ள தூரமும் சமனாகத்தான் நீக்கும். ரைட். எப்போதும் இந்த கோட்டில் சமனாகத்தான் நீக்கும். அதுதான் நாங்கள் செங்குத்து இருசம கூறாக்கி அமைக்கிறேன். ஆகவே இந்த செங்குத்து இருசம கூறாக்கி அமைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். ரைட். அதை சிடியில் வரை நீட்டி சிடியில் வெட்டுற புள்ளி பியை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். ஆகவே மொத்தம் 2 மார்க்ஸ்.
ரைட். அடுத்து என்ன சொல்லிக்கு உருவில் காட்டப்பட்டவாறு முக்கோண ஏபிசியின் பக்கம் பிசி இரு பக்கமும் நீட்டப்பட்டுள்ளது. தரப்பட்ட தரவுகளை கொண்டு எக்ஸினை காண்க. இது 40 பாகை, இது 100 பாகை. ரைட். எக்ஸா காண சொல்லிக்கு அப்போ ரெண்டு எங்களுக்கு புறக்கோணங்கள் தான் தரப்பட்டிக்கு. ரைட். ஆகவே இதில் அகக்கோணங்களை காணண்டா. இது ஒரு நேர்கோடு தானே. இது நேர்கோடு. இது 145 இது என்ன வைக்கும் 180 மற்றது என்ன 40 பாகை ஆகிது. இது ரெண்டு கூட்டினா 180 வரணும். ஆகவே இதுவும் அதே மாதிரி தான் 100 இது 80 பாகையாக ஆகிக்கும். ஆகவே 3 கூட்டினால் 180 சமனாக வரணும். 40 சக 80 சக எக்ஸ் சமன் 180ன்னு வரணும். ஆகவே 120 சக எக்ஸ் சமன் 180. ஆகவே எக்ஸ் சமன் 180லேருந்து 120 கழிக்க வாருது. ஆகவே எக்ஸ் சமன் 60 பாகை. ரைட். இப்படி ஒரு ஆளையும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதில் ஏதாவது ஒன்று 40 மட்டும் கண்டால் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன்னு சொல்லி அப்படி செஞ்சு ஐடியாவில் செஞ்சுக்கோ. மேலும் அதாவது 100 பாகைன்ற இந்த எக்ஸுக்கும் 40க்கும் சமனாயிக்கும். புறக்கோணம் அகத்தெதிர்கோணம் அகக்கோணத்துக்கு எதிராக உள்ள இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டுத்தொகைக்கு சமனாயிக்கும். அப்படி எடுத்து செஞ்சுக்கலாம். அல்லது இதை மாற்றி செஞ்சுக்கலாம். ரைட். இதை 80 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே 140 சமன் அகத்தெதிர்கோணங்கள் ரெண்டும் எக்ஸுக்கும் 80க்கும் சமனாயிக்கும். ரைட். ஆகவே இந்த மெத்தடில் போய்ட்டு சுருக்கி எக்ஸ் சமன் 60 எடுத்துக்க மேலும், அல்லது இந்த மெத்தடில் போய்ட்டு சுருக்கி எக்ஸ் சமன் 60 எடுத்துக்க மேலும், அல்லது இந்த மெத்தடில் செஞ்சு எக்ஸ் சமன் 60 எடுத்துக்க வேணும். ஆகவே எந்த மெத்தடில் செஞ்சாலும் எக்ஸ் சமன் 60 வந்திக்கணும். ரைட். ஆகவே இந்த மெத்தடில் செஞ்சுருந்தேன்னு சொன்னால் இந்த 40ஐயும் 80ஐயும் கண்டுபிடிச்சிறதுக்கு 1 மார்க்ஸ் வேணும். ரைட். ஓகே. சமூகம் எப்படியோ செஞ்சிருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட். ஸ்டெப் மார்க்ஸ் தேவையில்லை. எக்ஸ் சமன் 60ன்னு கண்டுபிடிச்சிருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட். எந்த மெத்தடில் இருந்தாலும் பரவாயில்ல. ரைட். அடுத்தது தரப்பட்ட தரவுகளை கொண்டு உருவின் பரப்பளவை காண்க. ரைட். உங்களுக்கு உருவன் தரப்பட்டேக்கு ரைட். இது 14 சென்டிமீட்டராம், இது 45 பாகையாம், இது 45 பாகையாம், இது 20 சென்டிமீட்டர் 90 பாகைன்னு தந்திக்கலாம். ரைட். ரைட். அப்போ இது ஒரு ஆராய்ச்சிறை அப்படி தானே. இந்த ஒரு முக்கோண பதிமைக்கிறதுல இது ஒரு ஆராய்ச்சிறை. ரைட். இதுவும் ஒரு ஆராய்ச்சிறை. ஆக 2 ஆராய்ச்சிறைகளுக்கு 2 ஆராய்ச்சிறையுடைய ஆரைன்னா 14, இது 14. ஆகவே இதில் பரப்பு A1 இதில் பரப்பு A2 உண்டால் எனக்கு இது ரெண்டையும் சேர்த்து ஒருக்கலே காணலாம். 2 ஆரைகளும் சமன் தானே. இதுவும் 14 இதுவும் 14 தானே. இதுவும் 14 சென்டிமீட்டர் தானே. இதுவும் 14 சென்டிமீட்டர் இதுவும் 14 சென்டிமீட்டர். ஆகவே இதையுமே எனக்கு சேர்த்து 45 45 90 பாகைக்கு கண்டாலே எனக்கு போதும். ஆகவே 90 பாகைன்றது என்ன ஒரு கால்வட்டம். ஆகவே கால்வட்டத்தில் பரப்புல ஒன்றாது. கால்வட்டத்தில் பரப்பு. ரைட். கால்வட்டத்தில் பரப்பு என்ன முழு வட்டத்தில் πr வர்க்கம் அதில் 4 ஒன்று தானே கால்வட்டன்றது. ஆகவே 4ஆக பிரித்தா சரி. ஆகவே 1/4 தர πக்கு மேலே 22/7 தர 6 என்ன 14 14 தர 14. ஆகவே இதை சுருக்கினால் இது 11ன்னு வரும், இது 2ன்னு வரும். இதையும் சேர்த்து இதில் ஒருத்தர் வெட்டிடலாம். ஆகவே 11 தர 14ன்னு வரும். ஆகவே 140 154. ஆகவே 154 சென்டிமீட்டர் வர்க்கம். இது எங்கட இவர் இந்த கால்வட்ட பகுதியில் இந்த 2 டேயும் அதாவது இந்த ஆராய்ச்சிறைகள் 2 டேயும் பரப்பளவு தான் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்தது இந்த செவ்வகத்தில் பரப்பு. ஆகவே செவ்வகத்தின் பரப்பு என்ன வரும் நீளம் தர அகலம் 20 தர 14. ஆகவே ஆன்சர் என்ன வரும் 280 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே மொத்த பரப்புன்றது என்ன மொத்த பரப்புன்றது 280 154 கூட்டினா சரி
என்ன ஆன்சர் வரும் 4 5 மீட்டர் 13 2 மிச்சம் 434 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் ஆன்சர். நீங்கள் இதை வந்து தனித்தனியாக உடச்சி செஞ்சிருந்தாலும் இதே ஆன்சர் தான் வந்தியும். ரைட், நான் ஒரு ஷார்ட் மெத்தடில் செஞ்சேன். ரைட், இதுக்கு ரைட் இந்த கால்வட்டத்தில் பரப்புக்கு அல்லது இந்த ஆராய்ச்சியாக எடுத்திருந்தால் 45 பாயிண்ட் வரும். 360 கீழ் 45 கீழ் 360 சொல்லி பிரச்சனை இல்லை. அதில் 2 தடவை வரும். அதை எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், பிரதியிட மார்க்ஸ் ஃபைனல் ஆன்சர் இல்லை. அண்ட் அதை எல்லாத்தையும் கூட்டி 434 எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். ரைட், அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க? ஓவை மையமாக உடைய வட்டத்தின் ஆரை 13 சென்டிமீட்டர் ஆகும். ஆரை பிக்யூவின் நீளம் 24 சென்டிமீட்டர். ஆரை அல்லாது பிக்யூ வந்து ஒரு நான் பிக்யூவின் நீளம் வந்திக்கணும். நான் பிக்யூவின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆகும். ஓவிலிருந்து பிக்யூவிற்கான மிக கிட்டிய தூரத்தை காண்க. ரைட், ரைட் ஒரு வட்டமேகி இதில் நான் உண்டிக்கு பிக்யூ உண்டு ஓன்றது மையமேக்கு. இதில் ஆரை எங்களுக்கு தராங்க. ஆறுன்ற வந்து 13 சென்டிமீட்டராம். இப்போ இது பிக்யூவிலும் 24 சென்டிமீட்டராம். இப்போ இந்த ஓலேருந்து இவர் பிக்யூக்குள்ளே மிக கிட்டிய தூரம். மிக கிட்டிய தூரம் என்றால் பாருங்கள், இந்த ஓலேருந்து இப்படி ஒரு கோடு வரையலாம், இப்படி ஒரு கோடு வரையலாம், இப்படி ஒரு கோடு வரையலாம், இப்படி வரைஞ்சிட்டு போகலாம். ரைட், பாருங்கள், இதில் நீளத்தை விட இதில் நீளம் கொஞ்சம் குறவு, அதை விட இது குறவு, இதை விட குறவு, இங்கிற மரம் கூடுது. அப்போ எதுக்கு கிட்ட நீளம் வரும்? கிட்ட நீளன்றது வந்து ஒரு வெளிப்புள்ளிலேருந்து ஒரு கோட்டுக்கு வரையக்கூடிய கிட்ட, அதாவது மிக கிட்டிய நீளம்ன்றது என்னாண்டால் அதுக்கு செங்குத்து அமைக்கிறது. அந்த கோட்டுக்கு செங்குத்து அமைக்கிறது. ஆகவே ஓலேருந்து இதுக்கு ஒரு செங்குத்து அமைச்சால் இந்த நீளம் நான் டீன்னு போட்டால் இந்த டி தான் கிட்டிய நீளமாக இருக்கும். இந்த டியை தான் காணணும். டியை காண்றதுக்கு முதலாவது விஷயம், ஒரு நானுக்கு மையத்துலேருந்து ஒரு செங்குத்து அமைச்சால் அவர் என்ன செய்வார்னால் இந்த நானை 2ஆக பிரிச்சுடுவார். ஒரு நானுக்கு மையத்திலேருந்து செங்குத்தொன்று அமைச்சா இவர் என்ன செய்வார், 2ஆக பிரிச்சுடுவார். அப்போ இவர் 24 சென்டிமீட்டர் தானே, அவர் 2ஆக பிரித்தார். இங்கே பக்கம் 12, இங்கே பக்கம் 12. ரைட், அடுத்தது எனக்கு ஆரை தந்தைக்கு 13. அப்போ இது ஓலேருந்து இந்த கியூன்றது இது ஆரை என்று தானே, இது ஒரு ஆரை, இது ஒரு 13. இப்போ பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணி உண்டிக்கு பாருங்கள், கியூன்று இங்கேக்கு கியூ இங்கேக்கு இந்த ஒரு புள்ளி ஒன்றைக்கு நான் குறிக்கல புள்ளின்னு பாருங்கள். டீன்றது இங்கேக்கு இது 12 சென்டிமீட்டர், இவர் 13 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு டியை தான் காணணும். என்ன செய்யலாம்? பைத்தகரசி யூஸ் பண்ணலாம். பைத்தகரசி என்ன சொல்கிறாரு? 12 வர்க்கம் சார் டிட வர்க்கம், டி வர்க்கம் சக 12 வர்க்கம்ன்றதுக்கு சமணிக்கும் 13 வர்க்கத்துக்கு சமணிக்கும். ஆகவே டி வர்க்கம் சமன் 13 வர்க்கம் 169லேருந்து 12 வர்க்கத்தை கழிச்சணும், 144 கழிச்சணும். ஆகவே டி வர்க்கம் சமன் 25ன்னு வரும். ஆகவே டி சமன் என்ன வரும்? 5 சென்டிமீட்டர்னு வரும். ஆகவே இவருக்குள்ள மிக கிட்டிய தூரம்ன்ற வந்து 5 சென்டிமீட்டர். ரைட், இந்த ஸ்டெப்புக்கு பைத்தகரஸ் யூஸ் பண்ணி 2க்கும் 12 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி இது செய்கிறதுக்கு 1 மார்க்ஸ். ஃபைனல் ஆன்சர் 5க்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். உருவில் தரப்பட்ட தரவுகளை கொண்டு ஏசிபியின் பருமனை காண்க. ரைட், ஒரு உருவம் தரப்பட்டேக்கு ஏசிபி இங்கே பிக்யூன்னு சொல்லி தந்தைக்கு. ரைட், நீளங்கள் சமன்னு சொல்லி பாருங்கள். தரப்பட்ட தரவுகளை கவனம். ரைட், இந்த தரவுகள் தான் முக்கியம். ரைட், அப்போ பாருங்கள், இந்த பிசிக்யூன்ற இந்த முக்கோணி பார்த்தால் இவர் என்ன, ஒரு சமபக்க முக்கோணி. ஆகவே இவர் 60ஆக இருந்தால் இவரும் 60ஆக இருப்பார், இவரும் 60ஆக இருப்பார். ரைட், அப்போ எனக்கு ஏசிபியில் ஒரு கோணத்தை கண்டுபிடிச்சிடும், மற்ற இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடும். பாருங்கள், இவர் 60ஆக இருந்தேன்னு சொன்னால் ரைட், இந்த கோணம் என்ன இங்கே 120ஆக இருக்கணும். இப்போ இந்த முக்கோணியை பாருங்கள், ஏபிசின்ற இந்த முக்கோணியில் இந்த 120ஆக இருந்தனால் இதுவும் என்ன 2 சமனான பக்கம். ஆக இரு பக்க முக்கோணிகள். ஆகவே இந்த கோணமும் சமனாக இருக்கும். ஆகவே இது 120 என்றால் இவர் எக்ஸாக இருந்தால் இவரும் எக்ஸாக இருப்பார். அப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிட?
120 சக எக்ஸ் சக எக்ஸ்ன்றது அகக்கோணங்களை கொடுத்து 180க்கு சமனாக வரும். ஆகவே 120 சக 2x சமன் 180. ஆகவே 2x சமன் 60ன்னு வரும். ஆகவே x சமன் 30 பாகை. அப்போ இவர் 30 பாகை. ரைட், அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதே தான் இங்கேயும் பாருங்கள், இவர் 120 பாகை, இவரும் சமன் ஐக்கணும். ஆகவே இவர் என்ன ஐக்கும், இவரும் 30 பாகையாக ஐக்கும். ஆகவே ஏசிபின்றது என்ன, ஏசிபின்றது 30 சக 60 சக 30. ஆகவே ஆன்சர் என்ன வரும், 120 பாகைன்னு வரும். ரைட், இந்த ஒரு கோணம் 30 பாகைன்னு கண்டுபிடிச்ச 1 மார்க்ஸ், மொத்தம் 120 பாகைன்னு கண்டுபிடிச்ச 1 மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ். ஆகவே பார்ட் 1ல் ஏ பாட்டுக்கு மொத்தம் 25 கேள்வி, 2 மார்க்ஸ் படி 50க்கு எத்தனைன்னு சொல்லி சைடில் பாக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க.